ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் கே டெக். இந்த வீடியோவில் லாஸ்ட் வீக் ஹாலிவுட்டில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் 4 மாதத்தில் மார்வல் ஜாம்பிஸ் ரிலீஸ் ஆக போகுது டிஸ்னி ப்ளஸில். கரெக்டாக சொல்ல போனால் அக்டோபர் 3 ரிலீஸ் ஆகுது. பெனிச்சியோ டெல்டாரோ கலெக்டராக எம்சியூவில் ஒரு சின்ன சான்ஸ் இருக்குன்னு ரிட்டர்ன் ஆகிறதுக்குன்னு சொல்லி சும்மாவை சீஸ் பண்ணியிருக்காரு. இந்த வாரம் கிடைச்சதான் முக்கியமான நியூஸ்னு சொல்லலாம். டூம்ஸ்டேயில் டாக்டர் டூம் சென்டினல் ரோபோட்ஸை யூஸ் பண்ணி எக்ஸ்மேனுக்கு எதிராக ஃபைட் பண்ண போகிறத சொல்லியிருக்காரு. இது கண்டிப்பாக ஒரு சின்ன பேக்ரவுண்ட் சீக்வன்ஸாக இருக்குமா, இல்லை ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு சீனாக இருக்குமான்றது தான் டவுட்டாக இருக்குது. டெட்பூல் அண்ட் உல்வரினில் வந்த கேம்பிட் கேரக்டர் எந்த யூனிவர்ஸ்ன்னு டவுட் இருந்துச்சு. இப்போ ஒரு சின்ன நியூஸ் வந்திருக்கு. அதை படி பார்க்கும்போது த மார்வல்ஸ் மூவியோட என் கிரெடிட்ஸில் மோனிகா ராம்போ மாட்டிக்கிட்ட இருந்த யூனிவர்ஸில் சேர்ந்தவர் தான் கேம்பிட்னு சொல்லியிருக்காங்க. லியோ அண்ட் ஸ்ட்ரெச்சி மூவி 610 மில்லியனாக பாக்ஸ் ஆஃபீஸில் எடுத்திருக்கு. நம்பர் 1 மூவியாக இருந்திருக்கு கடைசி 2 வாரத்தில். இதோடைய மொத்த பாக்ஸ் ஆஃபீஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இது கேப்டன் அமெரிக்கா 4 தண்டர் போல்ட் சொல்லிட்டு முக்கியமான மார்வல் மூவிஸோடைய கலெக்ஷனையே மிஞ்சி இருக்கு. சொல்லும் போது ஞாபகம் இருந்துச்சு, தண்டர் போல்ட்ஸோடைய மொத்தமான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 380 390 மில்லியன் தான் இருக்கும் சொல்லியிருக்காங்க. இது மற்ற படத்தோட கம்பேர் பண்ணும்போது எட்டர்னல்ஸ் அண்ட் தோர் லவ் அண்ட் தண்டரை விட கம்மியாக தான் இருக்குன்னு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச மூவி நல்லா தான் இருந்துச்சு. மற்ற 2 மூவி கம்பேர் பண்ணும்போது சொல்கிறேன். விஷன் குஸ்டோடைய ஃபிலிமிங் ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதில் இப்போ சின்ன ரூமர் வந்திருக்கு. அதுபடி பார்க்கும்போது அந்த விஷன் குஸ்டோடைய ஸ்டோரி லைன் அயன்மேன் 2020 ஸ்டோரி லைனை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் அயன்மேன் ஏஐ அப்போகலிப்ஸ்க்கு எதிராக தான் சண்டை போடுவார். இப்போ ஏஐ வேறு பயங்கரம் பூம் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை நடந்தாலும் நடக்கலாம், சான்சஸ் இருக்குது. விஷன் குஸ்டில் ஒரு சின்ன கேஸ்ட் அப்டேட் வந்திருக்கு. அதுபடி பார்க்கும்போது எமிலி ஆம்ஷியரை ஈடிட் கேரக்டரை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஹியூமன் ஃபார்ம் ஆஃப் ஈடிட்னு சொல்லிட்டு. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேவோடைய மூவியை இப்போதைக்கு ஸ்காட்லாண்டில் ஷூட் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா டாம் ஹிடன்ஸ்டன் ரூசோ பிரதர்ஸ் கிட்ட என்ன இந்த படத்துலயாச்சும் கொல்லாமல் விட்டுருங்கன்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா டேர்டெவில் பர்ன் அகெயினுக்கு அப்புறமா தான் கேப்டன் அமெரிக்கா 4 நடக்கிறத சொல்லியிருக்காங்க. வாண்டா விஷனில் டாமி ஆக்ட் பண்ண ஆக்டர் ருயத் மொலிசா விஷன் குஸ்டில் டாமியா அவரோட ரோலை ரீப்ளேஸ் பண்ணுறாரு. ஒரு கிரேசியான ரூம் இன்டர்நெட் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அதுபடி பார்க்கும்போது பிளாக் பேந்தரை அடுத்ததான் எம்சியூ நடிக்க போகிறது ரயன் கோஸ்லிங்னு சொல்லியிருக்காங்க. அவர் வேற ஒரு யூனிவர்ஸை சேர்ந்த பிளாக் பேந்தர்னு சொல்லியிருக்காங்க. த லாஸ்ட் ஆஃப் அஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸில் ஆக்ட் பண்ண பெல்லா ராம்சிக்கு எம்சியூவில் ஒரு சின்ன கேரக்டருக்கான சான்சஸ் இருக்கதா சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன கேரக்டர் நடிச்சா நல்லா இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். டோர் 5 எம்சியூவில் ஒர்க்கிங்கில் இருக்கதா சொல்லியிருக்காங்க. இது அடுத்த சாகால வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சீக்ரெட் வார்ஸில் ஒரு வேளை தார் சாகாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இதை கண்டிப்பாக டைகா வைட்டிட்டி டைரக்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸ்பைடி அண்ட் இட்ஸ் அமேசிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கான கார்ட்டூன் ஷோவை சீசன் 6க்கு ரெனியூ பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த பக்கம் டிசி அண்ட் ஹாலிவுட் சைடில் பார்க்கும்போது மேகன் 2.0க்கான புது ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த மாதம் 27 ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ஸில். பிளாக் ஃபோன் 2 புது ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 17 இந்த மூவி ரிலீஸ் ஆகுது. யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக நெட்ஃப்ளிக்ஸ் சைடில் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. இதில் வால்யூம் 1 நவம்பர் 26 ரிலீஸ் ஆகுது. வால்யூம் 2 டிசம்பர் 25 ஃபினாலே டிசம்பர் 31 ரிலீஸ் ஆக போதாக சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் நியூ இயரை ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட கொண்டாட போறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரிட்லி ஸ்காட்டோடைய ஏலியன் ஃபிலிம் ஒன்று டெவலப்மெண்ட்ல ஏதாவது சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த மூவியை கேன்சல் பண்ணதான் சொல்லியிருக்காங்க. அது அவர் தான் சொல்லியிருக்காரு. இதே நேரத்தில் ஏலியன் எர்த்துக்கான புது டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி ஆகஸ்ட் 12 ரிலீஸ் ஆகுது. ஏலியன் ப்ராமிஸோடைய நெக்ஸ்ட் சீக்குவலை வர ஃபாலில் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பிரெடேட்டர் கில்லர் ஆஃப் கில்லர்ஸ்க்கான மூவி இப்போ ஹுலு அண்ட் டிஸ்னி ப்ளஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. உண்மையாகவே சொல்ல போனால் இந்த மூவி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் எண்டில் ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்தாங்க பாருங்கள், செம ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. இது மூலமாக அந்த யூனிவர்ஸை நல்லா ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. யாரில் அதை பார்த்துட்டீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மியா கோத்தை ஸ்டார் வார்ஸ் ஸ்டார் ஃபைட்டரில் ஒரு சின்ன வில்லன் கேரக்டருக்கு கேஸ்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதே நேரத்தில் மிக்கி மேடிசனும் அதே ஸ்டார் வார்ஸ் ஸ்டார் ஃபைட்டரில் ஒரு வில்லனோட நடிக்கலைன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்களோட தான் இவங்க மியா கோத் பண்ணுறாங்களான்றது டவுட்டாக இருக்குது. ஃப்ரீக்கி ஃப்ரைடே ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகுது. அதுக்கான புது ட்ரெய்லரில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெடி ஆர் நாட் ஹியர் ஐ கம்க்கான மூவியோட ஃபிலிமிங்கை மொத்தமாக ரேப் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி அடுத்த வருஷம் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகுது. யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபினிஷ் அண்ட் ஃபர்போடைய 10 புது எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிஸ்னி ப்ளஸில். யாரெல்லாம் பார்த்துட்டீங்க, எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பர்மேன் பட்ஜெட் 225 மில்லியன் சொல்லியிருக்காங்க டிசி சைட்லேருந்து. இது 700 மில்லியன் எடுத்தாலும் சக்ஸஸ்க்கான கேட்டகரிக்குள்ளேயே வரும்.
700 மில்லியன் எடுக்குமா, அந்த அளவுக்கு இந்த படம் வெர்த்தான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளோதாங்க இந்த ஒரு நியூஸ்ல மிஸ் பண்ணியிருந்தாவோ தப்பா சொல்லியிருந்தாவோ கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.